சில வேளைகளிலே நம்முடைய இந்த பிரஷர்ல தான் நம்முடைய உயர்வே இருக்கு. தாவீதுக்கு ஒரு கொள்ளையை கொடுப்பதற்கு காரணம், தாவீது அதுக்கு முன்னாடி கொள்ளையாடப்பட்ட. நான் நம்புறேன் உங்க லைஃப்ல இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக. ஒரு ரெஹோபோத் வருகிறது, ஒரு தாவீதின் கொள்ளை வருகிறது. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஒரு அறுவடை வருகிறது. ஆண்டவர் உங்கள் களஞ்சியங்களை நிரம்பி வழிய செய்ய போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்க சீசனை மாத்துறாரு. உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உங்களை தேடி வந்து ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. தேசத்தின் ராஜாக்கள் பிரபுக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். You are not an ordinary person, you are a blessed person of God. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாதா? நன்மை செய்கிறதுல தளர்ந்து போய்விடக்கூடாதா? காரணம் என்ன? நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால், தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடையை கர்த்தர் தருவார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அவங்க ஈஸியா சோர்ந்து போயிடுறாங்க. பிரஷர் தாங்க முடியறதில்ல. ஜெயிக்கிற நிறைய பேரை பாருங்க, அவங்க எவ்வளோ தாக்குதல்கள் வந்தாலும் எதிர்நீச்சல் போடுகிறவர்களாக இருப்பார்கள். வெற்றி என்பது யாருக்கு தெரியுமா? தனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை பார்த்து சோர்ந்து போகாமல், இல்லை இதற்கு மேல் நான் எழும்புவேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது. வெற்றி என்பது எல்லாருக்கும் சொந்தமானது அல்ல. தளராமல் இருக்கிறவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இங்கிலீஷ்ல we call it resilient. இஸ்ரவேல் தேசத்திலே நான் பயணம் செய்யும் போது நான் கண்ட ஒரு காட்சி. இஸ்ரவேல் தேசத்துல அக்டோபர் 6 நடந்த அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா அதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு 2024 வருஷம் அக்டோபர் மாதத்திலே எருசலேம்ல நான் அந்த கான்ஃபரன்ஸ்க்காக போயிருக்கிறேன். அப்போ எங்க தலைக்கு மேல குண்டு மழை பொழிகிறது. ஈரான்ல இருந்து பெரிய பெரிய அந்த பாம்ஸ், அவைகள் ஹைப்பர்சானிக் பாம்ஸ், புறப்பட்ட சில நிமிஷங்கள்ல கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய பாம்ஸ் 2000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் அந்த 2000 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள கடந்து போய் அந்த பாம்ஸ் வெடிக்க செய்யும். அப்படிப்பட்ட அந்த பாம் எங்க தலைக்கு மேல போச்சு. நாங்கெல்லாம் பதுங்கு குழியில பதுங்கி இருந்தோம். ஆனால் அந்த பாம் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. ரோடெல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கல. எல்லாரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வெளியே வழக்கமா அவங்க போற இந்த தேவாலயத்துக்கு போறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் சொல்லிச்சு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி. ஆனா இவர்கள் கேர்ஃபுல்லா, அந்த சைரன் வரும்போது கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. மற்ற நேரத்துல அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இந்த இஸ்ரவேலரால் இப்படி இருக்க முடிகிறது? காரணம், அவங்க மனசுல ஒரு விசுவாசம் இருக்கிறது. நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, விக்டிம் மென்டாலிட்டியில இருந்து விக்டர் என்கிற மென்டாலிட்டிக்குள்ள மாற போறீங்க. இன்னைக்கு அநேகம் பேர் உங்களை ஒர்த்லெஸ்ஸா நினைக்கிறதுக்கு புஷ் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க ரொம்ப தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, விலையேற பெற்ற நபர். ஒரு சீசன்ல அப்படி உங்களை அவங்க நிராகரிக்கலாம், அப்படி அவங்க உங்களை நடத்தலாம்.
ஆனா என்னைக்கும் கர்த்தர் உங்களை அப்படி வச்சிருக்க மாட்டார். உங்க சீசனை கர்த்தர் மாத்துகிறார். உங்களுக்கு அவர் நீதி செய்ய போகிறார். நாம் தளராது இருப்போமானால், if we do not get weary, at the proper time we will reap a harvest. If we don't give up, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், don't give up. விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். உங்க கையில அவர் கொடுத்திருக்கிற அந்த காரியம் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். உங்க மூலமா தான் செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் அதை துவங்கினார், செய்து முடிப்பார். I want to prophetically speak to somebody this morning. வேலையை விட்டுறலாம், இன்னைக்கு பேப்பர் போடலான்னு சொல்லி உங்க மனதுல முடிவெடுத்து இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போய் தளர்ந்து போய் நீ வேலையை விட்டுறாத, நீ நில்லு, நான் உனக்கு வெற்றிகளை தருவேன். வேதத்துல நிறைய பேர் ஆண்டவரே என்னால முடியலன்னு சொன்ன போது கர்த்தர் என்ன செய்தார்னு பார்க்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னாகமம் 11:14, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. மோசே சொல்றாரு, என்னால இந்த ஜனத்தை இவ்வளோ பெரிய பாரத்தை தாங்க முடியாது, என்னால இந்த குடும்ப பாரத்தை தாங்க முடியல, என்னால இந்த கடன் பாரத்தை தாங்க முடியல. எனக்கு நல்லா தெரியும், தீர்க்க தரிசனமா காலையில கர்த்தர் உங்களோட பேசுறார். என்னால இதை தாங்க முடியல, ஐ காண்ட் டாலரேட் திஸ், என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியல, என்னால இந்த பிரஷரை தாங்க முடியல, எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குது, என்ன ரொம்ப கேவலமா இந்த கடன் கொடுத்தவங்க கேட்கிறாங்க, அந்த பிரஷரை என்னால தாங்க முடியல. எங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தளர்ந்து போய் விடாதே, நீ விட்டு கொடுத்து விடாதே. சத்துரு எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமா போராடினாலும் உங்களோடு இருக்கிற தெய்வம், உங்களை அழைத்தவர் இந்த சீசனை மாத்திடுவார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன செய்தாருங்க, மிஞ்சின பாரமா இருக்கிறது என்று மோசே சொன்ன போது ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், சரிப்பா, நான் உன் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை எடுத்து 70 பேர் மேல நான் போட போறேன். அந்த 70 பேரும் உன் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்துல அவங்க செயல்பட போறாங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மோசேன்ற ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன் மேலிருந்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்து அவர் 70 பேர் மேல அதை வச்சார்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே என்னோட கூட வந்து நிற்கும்படி செய். மேல அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை அந்த 70 பேர் மேல நான் வைப்பேன்னு 17ஆம் வசனத்துல அவர் சொல்றார். என்ன ஒரு வல்லமையான வார்த்தை! 70 பேர் மேல ஓன்ட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே, உன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் 70 பேர் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு சமம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
பிரஷர் தாங்கலன்னா உடனே உங்க பிளஷரை விட்டு கொடுத்துடாதீங்க. பிரஷர்ல தான் உங்களுடைய ஃபியூச்சரே இருக்கு. நான் கூட இந்த ஃப்ரீடம் சென்டரை கட்டுறதுக்கான இந்த வேலைகளில் ஈடுபடும் போது பயங்கர பிரஷரான சிச்சுவேஷன்ஸ். பிரஷர்ல என்ன பண்றது? மோசே சொல்றாரு, என்னை விட்டுருங்க, என்னால தாங்க முடியல, என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. He was almost saying I give up. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாருன்னா மோசேக்கு புரிய வச்சாரு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் 70 பேர் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ஈக்குவல். என்னாம 11:25 வாசிக்கும் போது, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு சொல்றேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றது. அது ஒரு நபர் மேல இருக்கிறதல்ல, ஏராளம் பேர் மேல இருக்கிற அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையில நான் எழும்பி உட்கார்ந்து என் பெட்ல இருந்து, குட் மார்னிங் ஆண்டவரே, குட் மார்னிங் ஆண்டவரே, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறீங்களே. அப்ப ஆண்டவர் சொன்னார், மகனே, நான் சாதாரணமான ஒரு தெரிந்து கொள்ளுதல உன்னை தெரிந்து கொள்ளல, நீ விலையேற பெற்றவன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே ரொம்ப பிரஷர் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ சோர்ந்து போனா நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க. நீ உற்சாகமா புறப்படு. இந்த நாள்ல நான் உனக்கு முன்னாடி போறேன். நான் கோணலானவைகளை சபையாக்குவேன். உன்னை கொண்டு அநேகம் பேருக்குள்ள நான் உற்சாகத்தின் ஆவியை கொண்டு வருவேன். நீ போய் தைரியமாய் பேசு, தைரியமாய் நீ பேசு. தேவ பிள்ளைகளே, பிரஷர்ல நீங்க பிரைஸ் பண்றீங்களா? ஆண்டவரை பிரைஸ் பண்றீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? நான் அதுதான் கத்துக்கிட்டேன். நேற்று இரவு பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் வர்ஷிப் ஆன் பண்ணேன். என் படுக்கையில என் தலையானைக்கு பக்கத்துல ஆராதனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தூப கலசம் போல ஆராதனை, என் ஆத்துமாவில ஆராதனை, விசுவாச வார்த்தைகள், வசனத்தை அப்படியே பிளே பண்ணி கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்றத அனல் மூட்டிக்கிட்டே இருந்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை நீங்களே அனல் மூட்டி எழுப்புங்க. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் மேல இருந்த அபிஷேகம் 70 பேர் மேல இருந்த அபிஷேகத்துக்கு சமானம். பிசாசு உங்க மேல இருக்கிற வர்த்த அவன் மறக்க செய்வான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார், நீ விலையேற பெற்றவன். You are precious in my sight. ஏசாயா 62:3 சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையிலே யாரா இருக்கிறாய்? அலங்காரமான கிரீடமோ உன் தேவனுடைய கரத்துல ராஜமுடியா இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க. என் சொந்த ஜனம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். We are special in the eyes of God. We are the chosen ones. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்தினாலே I am special.
I am special to God. God loves me. ஆண்டவர் என்னை வெறுத்து விடவில்லை. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தளர்ந்து போய் விடாதே. Be resilient. எல்லா சாதனையாளர்களுக்கும் ஒரு தனிமையின் எண்ணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வாட்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தனிமையின் எண்ணம் வந்து வாட்டும். அந்த தனிமையின் எண்ணம் வாட்டுறதுக்கு காரணமே அவங்க கடந்து போகிற பாதையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. மோசேயுடைய மனைவியால் மோசேக்கு உதவி செய்ய முடியவில்லை. மோசேயுடைய பிள்ளைகளால் மோசேக்கு உதவி செய்ய முடியவில்லை. Sometimes there is a time when you have to walk the lonely path. உங்களுடைய கணவனுக்கு புரியாது, உங்க பெற்றோருக்கு புரியாது, உங்க மனைவிக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு தனிமையான பாதை, ஒரு விசுவாச பாதை. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற போது அவர் தனியாக போனார், மனைவியை கூட்டிட்டு போகல. It was a lonely path for him. ஆனாலும் அதுல கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்ப சிறைச்சாலையில வைத்த போது அவர் கூட அவங்க அப்பா கூட இல்ல, தனியா இருந்தார். சில உயர்வுகளுக்கு நேராய் கொண்டு போகும்போது சில தனிமையான பாதைகள் வரும். இத பிசினஸ் கம்யூனிட்டியில என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மென்டல் ரெசிலியன்ஸ். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, மென்டல் ரெசிலியன்ஸ். பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் அவங்க கம்பெனியில பல லட்சங்கள், கோடிகள், டாலர்ஸ், மில்லியன்ஸ்ல, பில்லியன்ஸ்ல அவங்க இழக்கும் போது உடனே அவங்க தற்கொலை பண்ணி மறிக்கிறது இல்ல. இலான் மஸ்க் நிறைய பணத்தை இழந்திருக்கிறார், அவர் சோர்ந்து போயிரல. ஆப்பிள் கம்பெனி நிறைய பணத்தை இழந்திருக்குது, அதனால கம்பெனி இழுத்து மூடல. அவங்க திரும்பவும் ஒரு காரியத்தை புதுசா அவங்க வெளியிட்டு தோல்விகளை ஜெயமாய் மாற்றி இருக்கிறாங்க. எத்தனையோ முறை ஆப்பிள் டவுன் ஆயிருக்குது, விடலையே. எத்தனையோ முறை சாம்சங் டவுன் ஆயிருக்குது, விடலையே. திரும்பவும் எழும்பி வேற ஒரு ப்ராடக்ட கொண்டு வராங்க. அதே மாதிரிதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் சில முயற்சிகளை சத்துரு தூர்த்து போடுவான். ஈசாக்கு துறவை வெட்டுகிறார். அந்த இடத்துல அமலேக்கியர் வந்து அவருடைய துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள். ஏசேக்கு, சித்னா. ஆனா அவர் விடல. மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்து மறுபடியும் போய் துறவை வெட்டுறார். அங்க ரெஹபோத் வருகிறது. உங்களுக்கு ஒரு ரெஹபோத் வரப்போகிறது. நாம் தளராதிருந்தால் ஏற்ற வேளையிலே அறுவடை செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. You need to stretch to expand. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை அவர் விரிவாக்கத்துக்குள் கொண்டு வர விரும்புகிறாரோ ஒரு ஸ்ட்ரெச்சிங் இருக்கதான் செய்யும், ஒரு பிரஷர் உங்க மேல வரதான் செய்யும். ப்ரமோஷன் வேணும்னா ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குல்ல, அந்த எக்ஸாம் பிரஷரா தானே இருக்குது. எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்னா பிரஷர் வரதான் செய்யும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பிரஷர் வரதான் செய்யும். அந்த பிரஷர்ல நீங்க பிரஷர் குக்கரா இருக்க போறீங்களா இல்ல பிரைஸ் மேக்கரா இருக்க போறீங்களா? ரெண்டு காரியம் செய்யலாம். ஒண்ணு, பிரஷர் வரும்போது அந்த பிரஷரை தாங்க முடியாம சிலர் ஓடி ஒளிவாங்க. Some people go and hide. எந்த பிரச்சனையும் பார்க்கவே மாட்டான். பிரச்சனை வந்துருச்சுன்னா போய் தனியா ஒரு ரூம்குள்ள போயிடுறது, யார்ட்டையும் பேசுறது இல்ல. இது ஒரு வகை. இன்னொருத்தர் பிரஷர் வந்தா கோபப்பட்டு கத்தி பிபி ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துறது, இது ஒரு வகை. மூணாவது ஒரு வகை இருக்குது, கோபப்பட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, எதையாவது இடிக்கிறது,
இது ஒரு ஆவி, இது பொல்லாத ஆவி. சவுலுக்குள்ள தாவீதின் மேல அவன் வளர்ந்துட்டு வரானேன்னு அந்த பிரஷர் வரும்போது ஒரு பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துட்டார். அந்த ஆவி வரும்போதெல்லாம் சவுல அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக அபிஷேகம் உள்ளவர்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் சிக்லாக்ல இந்த தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு அவர்கள் செல்லும் போது திடீரென்று சொல்லி சிக்லாக்ல அவருடைய மனைவி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அமலேக்கியர் சிறை பிடித்து கொண்டு போயிடுறாங்க. தாவீதோடு கூட இருந்த நண்பர்களும் அவருடைய மனைவி பிள்ளைகளை இழக்கிறார்கள். அப்ப தாவீதோடு கூட இருந்த நண்பர்கள் தாவீதை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க திட்டம் பண்ணினார்கள். யோசித்து பாருங்க, யார் இவங்க? கடன்பட்டவர்கள், சமுதாயத்தாலே ஒடுக்கப்பட்டவர்கள், பட்டண வாசலுக்கு புறம்பே இருந்தவங்க, ஊர்ல தலை காட்ட முடியாம ஓரமா ஒதுங்கினவங்கள தாவீது அழைத்து கொண்டு வந்து ஒரு சேனையா அவங்கள மாத்தி, இவர் மேல இருக்கிற அபிஷேகத்தினால அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள், கல்யாணம், குழந்தைங்க, இவ்வளவும் இந்த தாவீதின் மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. பிரச்சனைன்னு வந்த உடனே தாவீதை போட்டு தள்ளலான்னு யோசிக்கிறாங்க. பாத்தீங்களா? சில வேளைகள்ல உங்க சொந்த குடும்பம், உங்க கூட இருக்கிறவங்க, நண்பர்கள் உங்களுக்கு எதிராளிகளாய் மாறும்போது என்ன செய்வது? தாவீது உடனே பட்டயத்தை எடுத்துட்டு போய், நீ என்ன வெட்ட வரியான்னு சொல்லி தன் நண்பர்களை போய் வெட்டவில்லை. மாறாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். தாவீது என்ன செய்தார்னா, தேவனாகிய கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய பாதத்துல திடப்படுத்திக்கிட்டார். நடந்தது என்ன? கர்த்தர் அவரோட பேசி இவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் தொடர்ந்து போகட்டுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். 19ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கவனிங்க, இவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இவருடையதை திருப்பிக்கிட்டாரு. ஆனா இன்னொரு காரியம் இருக்குது. இவருடையது திருப்பினது மட்டுமல்ல, அமலேக்கியருடைய ஆடு மாடுகள், திரளான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தாவீதுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா அது என்ன மாதிரினா, அந்த பெரிய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. 20ஆம் வசனத்துல என்னன்னு சொன்னாங்க? எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். பாருங்க, ஃபர்ஸ்ட் திருப்பி கொண்டான், 2வது பிடித்து கொண்டான். ஆண்டவரே ஆமென் சொல்றவங்க ஆசீர்வதிங்கப்பா, போனஸ் கொடுங்கப்பா, எக்ஸ்ட்ரா மணி கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திருப்பி கொண்டான், 2வது பிடித்து கொண்டான். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். சிக்லாக்ல தாவீதுடையவைகளை எல்லாம் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போய் அதை பிடித்து கொண்டான், திருப்பி கொண்டான். 2வது எல்லா ஆடு மாடுகளையும், எல்லாரும் சொல்லுங்க எல்லா. இங்க பாருங்க, தாவீதோட எத்தனை பேர் இருந்தாங்க? தாவீதுடைய படையில எத்தனை பேர் இருந்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் கிட்ட இருந்தாங்க.
400 இருந்து 600 பேருக்குள்ள. ஆனா அமலேக்கியர்ன்றது ஒரு பெரிய தேசம். இந்த கம்மியான கூட்டம் ஒரு தேசத்துல இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளையும் பிடிச்சா, உதாரணமா சொல்றேன், இப்ப நம்ம ஒரு சின்ன சபை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளையும் திருப்பிட்டு வந்தா எப்படி இருந்திருக்கும்? தமிழ்நாடு விடுங்க, ஆந்திர பிரதேச போயிட்டு வரும். ஆந்திராவில் இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளையும் திருப்பிட்டு வந்தா, ஒரு டீம் ஒரு தேசத்துக்கே சொந்தமான அவ்வளவு ஆடு மாடுகளையும், யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதோட இருந்த அந்த 400 பேரு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, தாவீது அந்த பயலுகள் யாருக்கும் ஒண்ணும் கொடுத்திருக்க கூடாது, கல்லெறிஞ்சு சாப்பிடிக்கணும்னு சொன்னவனுங்க தானே. ஆனா தாவீது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. அந்த 400 பேருக்கும் அவன் திருப்பி கொண்டு வந்த எல்லாவற்றிலும் பங்கு கொடுத்தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த பங்குக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. 1 சாமுவேல் 30:20 இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் கொள்ளை என்றார்களாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதுவரைக்கும் தாவீது ஒரு தொல்லை என்று சொன்னவர்கள் இப்போ தாவீதுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பத்தி சொல்றாங்க, இது கொள்ளை. கொள்ளைன்னா என்னங்க அர்த்தம்? கொள்ளையடிக்கிறவங்க ஒர்த்து தெரியாம தான் வரும். கொள்ளைனா அன்டிசர்வ்டு வெல்த், அன்டிசர்வ்டு வெல்த் தான் கொள்ளை. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, திஸ் இஸ் டேவிட்ஸ் பிளண்டர். பிளண்டர், பிளண்டர்னா என்ன அர்த்தம்? வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் எடுத்து வர்றது. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? புகழ்பெற்ற ரெய்னார்ட் பாங்கே இப்படியாக ஒரு வாசகத்தை சொல்லுவார், we will plunder hell and populate heaven. சொல்லுவாரு, நரகத்துக்கு போற அந்த ஆத்துமாக்களை எல்லாம் அவன்கிட்ட இருந்து, சாத்தான்கிட்ட இருந்து பிடுங்கி பரலோகத்துல நாங்க சேர்க்க போறோம். நமக்கும் கர்த்தர் திரள் கூட்டமான ஒரு கொள்ளையை கொடுக்க போறார். I prophesy this morning, you are going to receive a plunder. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. somebody வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஒரு கொள்ளை வருகிறது. I am going to receive a plunder. I'm going to receive a bonus. I'm going to receive a promotion. ஆண்டவரே, நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது. நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அறுவடை வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் மென்டல் ரெசிலியன்ஸ்ல ஸ்ட்ராங்கா. நீ ஒரு பிச்சைக்காரன் இல்ல, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த அமலேக்கின் ஆவியை முறியடிக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே நம்முடைய இந்த பிரஷர்ல தான் நம்முடைய உயர்வே இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு கொள்ளையை கொடுப்பதற்கு காரணம், தாவீது அதுக்கு முன்னாடி கொள்ளையாடப்பட்டான். நான் நம்புறேன் உங்க லைஃப்ல இன்னைக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு காரணமே உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தினார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் அதற்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஒரு தாவீதின் கொள்ளையை கொடுத்தார்ல. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். விசுவாசத்தின் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அட்மிட் பண்றார்.
என்னன்னு சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8, 9 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எனக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எங்களுக்கு ஒரு பிரஷர் இருந்துச்சு, பயங்கர பிரஷர் இருந்துச்சு. அப்புறம் என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் போகத்தக்கதாக, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இவர் முடிவே பண்ணிட்டார், நாங்க செத்தே போறோம்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவரைகளை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். யாராவது கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையே அற்று போயிருந்தாங்க, மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் பெரிய சாட்சிக்கு ஏதுவாக இருக்க போகிறது. இது உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற வியாதி அல்ல, மாபெரும் ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போகிற தேவனுடைய செயலா இருக்க போகிறது. ஆண்டவர் இந்த பிரஷர்ல உங்களுக்கு புது வாசலை திறக்க போறார். இந்த வேலையில இருக்க பிரஷர் ஒரு புது வாசல். உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் கத்தர் கொடுத்தாருன்னா, நீங்க இந்த வேலையில இருந்தது போதும், உங்களுக்கு புது வழியை திறக்கிறேன்னு சொல்லி கத்த தீர்மானம் பண்ணி வச்சிருந்தாருன்னா, வெக்கோல அதிகமாய் தராமல் செங்கலை கேட்கிற எகிப்தியர்கிட்ட ஆண்டவரே வெக்கோல் அதிகமா கொடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றதை விடுத்துட்டு, ஆண்டவரே எங்களை எகிப்துல இருந்து இந்த 400 வருஷமா செங்கல் வெட்டிக்கிட்டு இருந்த இந்த வேலையிலிருந்து ரிலீஸ் பண்ணி சொந்தமான பூமியில என் உழைப்பின் அறுவடைய நான் சாப்பிடுற அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போக போறீங்க. இது கிடைக்கலன்னா வேற எது வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? அந்த மைண்ட் செட்டுக்கு மாறணும். உங்க மூலமா கர்த்தர் நிறைய செஞ்சா உங்க மேல நிறைய டார்கெட் வரதா செய்யும். ஆனா அதன் மத்தியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார் நேசிச்சாலும் நேசிக்காவிட்டாலும், யார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒன்றே ஒன்றை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒரு ரெஹபோத் வருகிறது, ஒரு தாவீதின் கொள்ளை வருகிறது. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஒரு அறுவடை வருகிறது. ஆண்டவர் உங்கள் களஞ்சியங்களை நிரம்பி வழிய செய்ய போகிறார். யோசேப்பு சிறைச்சாலையிலே சிறையில் கொடுக்கிற உணவு களியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர், திடீர்னு எகிப்தினுடைய எல்லா கஜானாவுக்கு மேல அவர்தான் தலைவராக இருக்கிறார். 5 பங்கு எல்லா பிரஜைகளினுடைய டாக்ஸையும் நிர்வகிக்கிறது. அந்த மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் நிர்வகித்தது சிறைச்சாலையில ஒருவேளை உணவுக்காக காத்திருந்த யோசேப்பு கையில தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை நிர்வகிக்கும்படி கர்த்தர் உயர்த்தினது போல இன்றைக்கு உன்னை உயர்த்த போகிறார். உன் கையில தான் தேசத்தை கொடுக்க போகிறார். தேசத்தின் ராஜாக்கள் பிரபுக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். You are not an ordinary person, you are a blessed person of God. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாராவது வாயை திறந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
நான் விலையேற பெற்றவன். I am really worth for God. I am worth for God. I am worthy to God's love. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் பிச்சைக்காரன் அல்ல, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், என்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். என்னோடு இருக்கிற தெய்வம் பெரியவர், என்னோடு உடன்படிக்கை அப்படிதான் செய்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தேவாதி தேவனுடைய பிள்ளை. நான் அதிகாலை அவரை தேடுகிறேன். இரவெல்லாம் அவருடைய பாடல் என்னுடைய வாயில் இருக்கிறது. இரவு பகலுமாய் அவரை தேடுகிற எனக்கு ஒரு குறையும் இருக்காது. நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. நான் எதையும் இழப்பது இல்லை. நான் கொடுத்ததெல்லாம் விதை. கர்த்தர் எனக்கு அறுவடையை தருவார். கர்த்தர் எனக்கு திரளான கொள்ளையை தருவார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் ஒரு பேங்கா மாறி விடுவேன். மற்றவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பேன். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்ததுனால பிச்சைக்காரன் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்க யார ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க கடன் நீங்கும். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ குழந்தை பிறக்கும். அவங்க அதை உணர்ந்து உங்களை வந்து ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் உங்களை கொண்டுதான் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்க கரங்களை கொண்டுதான் அதிசயங்களை செய்வார். நீங்க தான் மற்றவங்களுக்கு சாவி. உங்க மூலமா தான் மற்றவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க மூலமா தான் கர்த்தர் மற்றவங்களை உயர்த்த போகிறார். அதனுடைய உயர்வே உங்க கையில தான் இருக்குது. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற யோபு. அவர் ஒரு சீசன்ல போனது உண்மைதான். யோபுடைய நண்பர்கள் யோபுவை குற்றம் சாட்டுகிற, நீ ஏதோ செஞ்சிருக்கிற, அதனாலதான் கடவுள் உன்னை தண்டிக்கிறார். சொல்றாரு, இல்லங்க நான் கடவுளுக்காக தான் வாழ்ந்தேன், இப்படிலாம் நடந்துச்சு, நான் நீதிமானா இருந்தேன், என் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினேன். யாரும் கேட்கிற மாதிரி இல்ல. சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி லோன்லி. யோபுடைய மனைவி கூட புரியல. He was walking a lonely path. டெஸ்ட் எழுதும் போது கூட எக்ஸாமினர் உட்கார மாட்டாங்க. டெஸ்ட் எழுதும் போது அம்மா அப்பா எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்கார முடியாது. டெஸ்ட் எழுதும் போது புக்ஸ் இருக்காது, நோட்ஸ் இருக்காது. டெஸ்ட் எழுதும் போது உங்ககிட்ட பிட் இருக்க முடியாது, விட்டு இருக்க கூடாது. யாராவது உதவி செய்வாங்களா, அவங்க வந்துருவாங்களா, இவங்க வந்துருவாங்க. டெஸ்ட் எழுதும் போது தனியா தான் இருக்கும். தனிமையில தான் சில யுத்தங்கள் நடக்கும். ஆனா தனி யுத்தங்கள்ல ஒரு மாணவன் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து, ஐயோ என்னை யாரும் அன்பு செலுத்த மாட்டேன்றாங்க, எனக்கு வாட்ச் இல்லை, எங்க வீட்டுல ஏசி இல்லை, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தானா அவன் பாஸ் பண்ண முடியாது. அவன் ஒன்று செய்யணும், மென்டலா ஸ்ட்ராங்கா. நான் படிச்ச பாடம் என்ன, அது எத்தனாவது பக்கம், ஓ மைக்ரோ ஆர்கிடெக்சர், ஓகே, அலைடு கெமிஸ்ட்ரியில இந்த பக்கத்துல நான் படிச்சது என்ன, ஓகே, அதை இங்க எழுதணும். இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஃபுல் கான்சென்ட்ரேஷன். இன்னைக்கு எழுதுற எக்ஸாம். அந்த நேரத்தில் உட்கார்ந்து எனக்கு யாருமே அன்பு செலுத்தல, யாருமே இல்லைன்னு உட்கார முடியாது. டெஸ்ட்ல கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட கொடுப்பார். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், தளர்ந்து போகாதிருந்தார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இன்னைக்கு தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வசனத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். யோபு எல்லாவற்றையும் இழந்தார், கடவுளை இழக்கவில்லை. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜோப் 42 verse 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்து தடைபடாது. நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்னாச்சு? கர்த்தர் யோபுவின் நண்பர்களை பார்த்து சொன்னார், நீங்க எல்லாம் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்க. யோபுவோ தன் நாவினாலே பாவம் செய்யல. நீங்க எல்லாரும் போய் யோபு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. அப்ப யோபு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். எப்படி வச்சாரு பாருங்க. இவ்வளவு நாளும் ரிஜெக்ட் பண்ண யோபுவை கர்த்தர் சென்டர் பீஸா மாத்தி, யோபு உங்களுக்கு ஜெபம் பண்ணாதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க.
யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேதம் இப்படியாக சொல்கிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எப்படி அவருக்கு தந்தருளினார்? ரெண்டத்தனையாய் தள்ளினார். மேல உள்ள வருஷங்களை வாசித்து பாத்தீங்கன்னா யோபுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாரும் வந்து அவருக்கு ஒரு தங்க நகையை தந்தாங்களாம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் முன் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி அவன் கூட எல்லாரும் சாப்பாடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்றேன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க இங்க யோபுக்கு என்ன பண்ணாருன்னு பாருங்க. அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார். அவங்க மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடணும் போது நாக்க புடிங்கிட்டு சாகல இருந்தார். பைத்தியக்காரி மாதிரி பேசுற, சும்மா இருமா, சைலண்டா இருமா. அவர் ஆண்டவரை பார்த்தார். அவர் தெரியும் இது என்னுடைய டெஸ்ட். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 42:11 சொல்லுகிறது, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அவங்க என்ன பண்ணாங்களா? இப்ப அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு தங்க காசையும் பாருங்க. எப்போ உங்க சீசன் மாறுதோ உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு காலையில கர்த்தர்ட்ட நான் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லு, இதுவரை அவங்க தேடி கிடைக்காதத அவங்கள தேடி கொண்டு வந்து கொடுக்க வைப்பேன். இதுவரை அவர்கள் தேடி கிடைக்காதத ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. நேற்றைய தினம் பேங்குக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், வெயிட் பண்ணு, நான் ஆசீர்வதிப்பேன். அதே பேங்க் மேனேஜர் கர்த்தருடைய ஊழியன்றனால அசட்டையா உன்னை பார்த்த அந்த நபரை உன்னை தேடி வந்து எங்க பேங்க்ல வைங்கன்னு சொல்லும்படி நான் மாற்ற போகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற ஒரு தாவீதின் கொள்ளை வருகிறது. ஒரு ஈசாக்கின் 100 மடங்கு வருகிறது. யாராவது உணர்ந்தவங்க தான் அல்லேலூயா சொல்ல முடியும். அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் என்ன பண்ணாங்களா? ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உபத்திரவம் தாண்டின உடனேயே இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அவர் என்னை சோதித்த பிறகு நான் எப்படி இருப்பேன்? நான் பொன்னாக மின்னுவேன். அவர் வாயில என்ன சொன்னாரோ அதான் அவருக்கு நடக்குது. உபத்திரவத்துல அவர் என்ன சொன்னாருங்க? அவர் என்னை சோதித்த பின்பு ஆஃப்டர் ஹி டெஸ்ட் மீ ஐ வில் பிகம் கோல்டுன்னு தானே சொன்னாரு. அதனால இன்னைக்கு உங்க வாயில நான் நாசமா போயிருவேன், எல்லாம் இப்படிதான், என் வாழ்க்கையில இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. யார் மேலேயாவது கோபம் இருக்குதா? கிஃப்ட் வாங்கி கொடுங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு பயங்கர டென்ஷன் இருக்குதா? அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. யாரெல்லாம் பிளஸ் பண்ணணுமோ பிளஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க சீசனை மாத்துறாரு. உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உங்களை தேடி வந்து ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேடினது உங்களை தேடி வருகிறது. உங்க மென்டல் ஸ்ட்ரெங்க் தான் உங்க ஃபியூச்சரே. ஸ்ட்ராங்கா இருங்க. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஸ்ட்ராங்கான காஃபி பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி அடிச்சா போதும். அதே மாதிரி சில பேரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபியூம் போடுவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு மத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்து வச்சிருவாங்க. ஆனா சில பேருக்கு மேல அந்த பெர்ஃபியூம் பாத்தீங்கன்னா அவங்க வந்தாலே அப்படியே தென்றல் காற்று போற மாதிரி இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அந்த மாதிரி மாத்த போறாரு.
உங்களை பார்த்து அருவருத்தவங்க, தொலைவில் நின்னவங்க, நீ ஒரு தோத்தாங்கோழி, அழுமூஞ்சி, முத்திர குத்துனவங்க எல்லாரும் இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்று சொல்ல போகிறாங்க. How many of you say amen? I believe it is a season that God is shifting. உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதங்கள், நீங்கள் இழந்து போன நகைகள் எல்லாம் திரும்பி வரப்போகிறது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.